அப்ப விஜய் வந்து டிமாண்ட் பண்ணுவார்ல அதிமுக கிட்ட, அதுக்கும் அவங்க தயாரா தான் இருந்தாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கூட்டணியை எப்படி நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டாரு. அவர் இடத்துல இருந்து கேட்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, 100 சீட்டு, ஒருவேளை நாங்க கூட்டணிக்கு வரணும்னா 100 சீட்டு, 2.5 ஆண்டு இவங்க தலைமையில் ஆட்சி இருக்கும், 2.5 ஆண்டு அவங்க தலைமையில் ஆட்சி இருக்கும். இதுதான் விஜய் கேட்டதா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட டைரக்டா நோ சொல்லாம இந்த மாதிரி நோ சொல்லியிருக்காரு விஜய். ஏன்னா விஜய்க்கு தெரியும் இப்படி சொன்ன எடப்பாடி பழனிசாமி நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாரு அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிறாம இன்னும் அரசியல் விமர்சகர்கள்னு எப்பா எவ்வளவு பேச்சு, விஜய் அப்படி மிரட்டிட்டாங்க, இப்படி மிரட்டிட்டாங்க, டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க, இந்த வந்து சிபிஐ விசாரணையில விஜய் விட்ட வந்து கிடுக்கு புடி விசாரணை வச்சு விஜய் வந்து அப்படியே காலரோட இழுத்துருந்து உட்கார வச்சு கூட்டணிக்கு பேசிடுவாங்க. ஷப்பா எவ்வளவு கதைகள். இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாமே வெறும் கதைகள் தானே தவிர அரசியல் விமர்சனமா கூட இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இதை தான் வந்து ஆதவர்ஜன் அன்னைக்கே சொன்னாரு. ஒரு பத்திரிகையாளர் போய் கார் கிட்ட நின்று கேட்கிறாரு, சார் நீங்க பிஜேபி அலைன்ஸ்குள்ள போக போறீங்க, என்டி அலைன்ஸ்குள்ள இப்பெல்லாம் தகவல் வெளியே வந்துட்டு இருக்கேன்னு. அவர் அந்த கொஸ்டினை கூட மதிக்கல. ஷோல்டர்ல தட்டி போங்க பிரதர், நாங்க ஆரம்பத்துல என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை அவர் அந்த கூட்டணிக்கு போனாரு விஜய், டெப்யூட்டி சிஎம் ஆகிறாரு அப்படின்னாலும் கூட இந்த 2026 31 வரைக்கும் அவரோட அரசியல் பிரகாசமா இருக்கும். ஆனா 31க்கு அப்புறம் அவர் மாற்றம்னு பேச முடியாது.